நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பாய் என்னை அணைப்பவர். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. நம்முடைய பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆனா இந்த பூமி மட்டும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜலத்தின் மேல் ஆழத்துல இருள் இருந்தது. அந்த இருளின் மேல், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கை இருளடைந்து விட்டேன். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு வெளிச்சம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். நமக்காக உண்டாக்கின பூமியின் இருளையே மாற்றி வெளிச்சத்தை உண்டாக்கினார். உங்க சாயலே, அவருடைய சாயலே படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்குவது எவ்வளவு நிச்சயம். அவர் எவ்வளவு நம்மில் அன்பு வைத்து அழகிய பூமியை உருவாக்கி அதிலே தமது சாயலாக நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்க. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை இருளாயிருக்காது என்று கவலைப்படாதீர்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்பார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் வெளிச்சமாய் மாறும். கலங்காதுங்க, பயப்படாதுங்க. நம்பிக்கையோடு கர்த்தரை துதிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதலையும் மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனால பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. அப்பா, என் வாழ்க்கை இருளா இருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது என்று என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிடுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாவதாக இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி, கனம், வல்லமை, பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.